ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவு. ஸோ அதனால் கொஞ்சம் வெளி வேலையில் இருந்தது. அதை பார்த்துட்டு குட்டீஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டே போயிருந்தோம். அங்கே ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஹெல்மெட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஹெல்மெட் வந்து நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வர்றதுங்காட்டி நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ்க்கே போட்டோம். அங்கே போய் அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு குட்டீஸ், அதாவது வந்து ஷெரிக்குட்டியோட கம்மல் வந்து புதுசாக வாங்கி 1 மந்த் கூட இல்லை, ஆனால் டைட்டாகவே மாட்டேன்ருச்சு. டைட்டாக இப்படி திருப்பும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைட் ஆகலை. ஸோ அதனால் கடைக்கு கொண்டு போய் கொஞ்சம் அது வந்து டைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை போய் மாற்றிட்டு சாராவோட வெள்ளி கம்மல் வந்து உடஞ்சி போச்சு. அவங்களுக்கு ஒரு புது கம்மல் வாங்கிட்டு ஷெரிக்குட்டிக்கு ஒரு வெள்ளி கம்மல் வாங்கிட்டு, ஏன்னா ஷெரினோட தங்க கம்மல் கீழே வந்து தொலைஞ்சிருச்சு. ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து தேடி கண்டுபிடிச்சோம். அதனால் ஷெரிக்குட்டிக்கு ஒரு குட்டி கம்மலும் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கான விளாகை பார்த்துடலாம் வாங்க. புதுசாக பக்கம் நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் வந்து வெளியில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடை சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு சாராக்குட்டி வெளில பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம். இடையில ஒரு தடவை வந்து கடையில் போய் சாப்பிடல, வீட்டிலே வந்து ஆர்ஆரில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த தடவை ஆர்ஆருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து நம்ம அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பீமா பிரியாணி போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இங்கே பாரு தருவீங்கள. ஸோ பீமா பிரியாணிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு டைம் கூட சாப்பிட்டதில்ல. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உள்ளே அங்கே உட்கார முடியல. ஏன்னா காற்றுலாம் உட்காந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால் உள்ளே ஏசி ரூம் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நார்மலாக உட்காந்து சாப்பிட்றத விட இந்த ஏசி ரூம் சீட்லாம் நல்லா இருந்தது. ஸோ ஒர்த்தாகவும் இருந்துச்சு. 10 ரூபா தான் ஜாஸ்தி அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம வெளியில் உட்காந்து சாப்பிட்ணும். வெளியிலேன்னு வந்துட்டோம், சாப்பாடுன்னு தொட்டாலே வந்து ஒரு 500 ரூபா ஆகிடும் வெளில போய் சாப்பிட்டா. வீட்டிலே நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். எனக்காச்சும் ஒரு நாள் தானே நல்லதே சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான். டேபிள் சில்லுன்னு இருக்குங்க. சரி எவ்வளோ சொல்லுங்கப்பா. 10 ரூபா ஏசி இல்லை. பரவாயில்ல, என்ன மோசம் 10 ரூபா தானே. அவளை என்ன பண்ணுறீங்க? அங்கெல்லாம் கை வைக்காத சாராம்மா, அங்கெல்லாம் கை வைக்காதா. உட்காந்து என்ன சாப்பிட்ற போல்? பிரியாணி சாப்பிட்றா. வாங்கி வா. போமா. குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கு இல்லை ஆர்ஆரில் குவான்டிட்டி. என்ன குட்டியாட்டம் என்ன சந்தோஷம்னு பாருங்கள். அவங்க குட்டீஸ் ஜாலியாக விளையாடுறது நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த பவுல் எப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி கொஞ்ச நேரம் அவங்களும் ஜாலியாக விளையாட்டு பிரியாணி வர அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சும்மா கம்முன்னு சொல்ல முடியுங்களா. பிரியாணி வந்து இது வந்து 160 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 160 ரூபா ஒரு பிரியாணி. இது பிரியாணி ரைஸில் தான் பண்ணியிருக்காங்க, சீரக சம்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிரியாணியில் ஃபுல்லாக வந்து 2 பீஸ் இருந்துச்சு. லெக் பீஸ் இல்லை, நார்மல் பீஸ் 2 வச்சுருந்தாங்க. ஒரு முட்டை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டையோடு சேர்த்து 160 ருபீஸ் ஒரு பிரியாணி. பரவாயில்ல, குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. மசாலாலாம் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்க. எனக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் எனக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஆறு கொஞ்சம் உப்பு வந்து அன்னைக்கு ஜாஸ்தியாக போட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தது. காரம் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பிரியாணி எங்களால் அதிகமாக சாப்பிட முடியல. காரணம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி. கூடவே பரோட்டா சொல்லியிருந்தோம். அந்த பரோட்டாவும் எங்களுக்கு சாப்பிட முடியல, கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி குருமா ஊற்றியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா குருமா அப்படியே எனக்கு புளிக்குழம்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. புளிப்பாக இருந்தது. தக்காளி ஜாஸ்தியாக போட்டாங்களாட்டு இருக்கு. குருமாவும் புளிப்பாக இருந்தது. அது குருமாவா இல்லை புளிக்குழம்பான்னு கண்டுபிடிக்கவே முடியல. பட் தயிர் பச்சடி பரவாயில்ல. தயிர் பச்சடி ரொம்ப தண்ணியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. எப்படியோ சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சம் பாயசமும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 பரோட்டா வாங்கி ஆளுக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் லஞ்சு முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்குல்ல சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து அவ்வளோதான். ஒரு அளவுக்கு தான் இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோங்க? 160 ருபீஸ். ஏசி ரூமுக்கு 10 ருபீஸ். என்னது இது? பாயாசமா?
எடுக்கிறோம்மா. சாப்பிடுமா சாப்பிடுமா. சரி ஒரு பரோட்டா தின்னே முடிச்சிட்டோம். அவர் பரோட்டா சாப்பிடுவார். அதுதான் நீங்கள் சாப்பிடுங்க. சாராமா சின்ன பாப்பா அப்படி பண்ணுறா, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. தெரில மகா தான் சொல்லிட்டேன். நைஸ் நைஸ் வருவாங்க. 100 அம்மா ஐஸ்கிரீமோட விலை கம்மி தான். காரனோட கம்பெனி தான் இதுவும். இவன் அது மேலே போடுற டாப்பிங்ஸ் வேறு வேறு ஃப்ளேவர் போடுற டாப்பிங்ஸ் மட்டும் ரெண்டு. சரி சாப்பிட்டியா? முழுங்க சாப்பிட்டியா? உள்ளே வரும்போதே சாரா வந்து ஐஸை பார்த்துருக்காங்க. அதான் கரெக்டாக பாப்பா ஐஸ்னா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே போய் அங்கே போய் நின்றுட்டா டேபிள் கிட்ட. ஸ்ட்ராபெரி இது வேறு மூடி நல்லா இருக்கும். இதே ஸ்ட்ராபெரி எல்லாம் 500 rupees வந்து டிப்ஸோடு சேர்த்து பே பண்ணியிருந்தோம். போனஸ் வந்துருந்தது. வெளியில் எங்கேயுமே போகல. சரி எல்லா கமிட்மெண்ட்டையும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு சரி வெளியே போய் சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை மறுநாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து சாப்பிட வெளில வந்துருந்தோம். ஃபைனலாக குட்டீஸும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் நல்ல சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. என்ன சாரா? பாரு ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். சாரா கண்ணு சாரா கொஞ்சம் எடுத்துவா. அப்பா கொடு. ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். உங்களுக்கு இந்த காஃபி பிடிக்காது. சூப்பராக இருக்கா? தேங்க்ஸ். சரி பின்னாடி வைங்க. துப்பிட்டாப்பா. அவளுக்கு கூலிங்காக இறங்காதுங்க சின்ன பிள்ளை. சரி குட்ரி சார் அம்மா பிடிச்சிருக்கேன். டப்பாவை ஐஸ்கிரீம் பிடிச்சணும். ஒரு வாய் கற்றுக்கணும். இந்த ஹோட்டலில் 5 ரூபா 10 ரூபா தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல ஏசிக்கு. மற்ற ஹோட்டலில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வரும் மாமாவில் இப்படியே கோணம் வேலைச்சிருக்கணும். நல்லா இங்கே பாரு சார். இங்கே
சிரி எதுக்கு மறைக்கிற? என்னடா பண்ற நீ? டேய் கம்முன்னு சாப்பிட்டு வர்றீங்களா இல்லையா? நான் போறேன். யார் வர்றீங்க கூட? சீக்கிரம் சாப்பிடு. ஏய் ஆக்கம் இல்லை அவன் கையில் தான் கேட்பான். சரிங்கக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஹெல்மெட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நம்ம வீட்டுக்கு ஒரு சில கொரியர்லாம் வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொஞ்சம் உள்ள அவுட்டரில் இருக்கிறங்காட்டி அமேசானில். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்க்கே போட்டிருந்தாங்க. அங்கேயே போய் கொஞ்ச நேரம் பாருங்க குட்டீஸ் எல்லாம் உள்ளே விளையாண்டுட்டு இருக்காங்க. நானும் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மருந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு போயிருந்தாரு. அப்புறம் அந்த சிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அன்பாக்சிங் பண்ணி அதையும் அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. பில்லு தான் அதில் தான் அந்த பேப்பர் கையெழுத்து வாங்குவாங்களா? அது இருக்கும் எதுவாங்க சாதிக்கிறதுனா இருக்கும். இரு சாமி சீல்ல பிரிக்கணும். இருப்பா இருப்பா இது உங்க தலைக்குள்ள போறது சிரமமாட்டு இருக்கே. பாத்துட்டியாப்பா? அம்மாட்டு கொடுத்துரு. அப்பாட்டு கொடுத்துரு. அப்பாட்டு கொடுத்துரு. சார் நீ பாத்துரு. இருப்போல அக்கா பாத்துரு. அக்கா பாக்குற. அக்கா நீங்க காது பெருசுங்க உங்களுக்கு. கண்ணெல்லாம் நசுங்கி போயிருக்கு. பண்ணு மாதிரி காது எப்படி? இது அமேசானில் ஆர்டர் போடுறது ஃப்ரெண்ட்ஸ். 1250 சம்திங் வந்துருந்தது. ஆல்ரெடி வண்டி வாங்கும்போது ஹெல்மெட் வச்சுருந்தோம். அது ஆஃப் ப்ரைஸ் தான். அதில் வந்து காது வந்து ஹஸ்பண்டுக்கு மாட்டி மடங்கிக்கிது, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஃபுல் ஃபேஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். அது கூட பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் ரொம்ப அப்படியே நெசுங்கிற மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கழட்டி மறுபடியும் வந்து துவைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உள்ளே இருக்கிற அந்த ஃபோம்லாம் போயிருந்தது அதில் பழைய ஹெல்மெட்டில். சரி இதில் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. பட் என்ன டைட்டாக இருக்குது. எல் சைஸ் போட்டாங்களாம். எக்ஸல் போடலான்னு பார்த்தோம். சரி ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் நல்லது. காற்றெல்லாம் போகிறதுக்கு நிறைய வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே. ஏன்னா டெய்லி அவர் தான் போட்டு ஓட்ட போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே. பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குது ஸ்பாய்லர். இதில் வந்து மழை இருந்துச்சுன்னா உள்ளே தண்ணி போகாது, வெளியே வந்து வந்துடும். இங்கே கூட கேட்க காது எப்படி மாட்டுதா? காது சரியா போச்சா? பவுலோடது பழமா காதில் போடுங்க. அடுத்தது நேராக பானு ஜுவல்லர்ஸ் போயாச்சு. அங்கே தான் வந்து ஷெரினுக்கு கமல் வாங்கியிருந்தோம். கமல் வாங்கி 1 மாதம் ஆச்சு. அதுக்குள்ளே திருகாணி கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் ஒருக்கா டைட் பண்ணி விட்டோம். கமல் திருகாணி மிஸ் ஆகிடுச்சு. வீட்டில் போட்டு ஆட்டுறது எங்கேன்னு சொல்லி கிடைக்கவே இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு கமல் உடனே கிடச்சிச்சு. திருகாணி 2 நாள் கழிச்சு தான் கிடச்சிது. எப்படியோ அந்த திருகாணி கிடச்சி உடனே ஃபஸ்ட்டு கடையில் போய் டைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கூடவே சாராவும் அவளோட வெள்ளி கம்மலை உடச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் கம்மல் வாங்கிடலாம். சரி குட்டிக்கும் ஒரு கம்மல் சேர்த்தே வாங்கிடலாம். தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால் ஒரு சின்ன தங்கம் வாங்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆல்ரெடி சாராவோட கம்மலுக்கு திருகாணி தான் மிஸ் ஆச்சு. அதனால தான் வெள்ளி கம்மல் போட்டு விட்டோம். சரினுக்கும் ஒரு வெள்ளி வாங்கிடுவோம். இன்னும் ஆகலை, காய் எதுவும் ஆகலை அப்படின்னா தங்கமே போட்டுடலாம், இல்லை எனக்கு வெள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷெரினுக்கும் சேர்த்தே ஒரு வெள்ளி கம்மல் வாங்கிடலான்ட்டு போகிறோம். வாங்கி தரீங்களா? ஓகேடா. ஓகேடா. அப்படியே இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நமக்கு அப்படியே
கண்ணாடியை போடாத வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. மேலே இருக்குல்லையா? இந்த கம்மல் கட்டி சாரா பாவுல் சரி ஆடு சாரா போ சாரா போ கீழே விழுந்துடக்கூடாது பவுல் பாருங்க ஓடி விளையாடுறப்பா ஓடி விளையாடுறப்பா அப்படின்ட்டு விளையாடுறாரு. ஷெரீனுக்கு தங்க வாங்கும்போது 9200 தான் இருந்தது. இன்னைக்கு 11500 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ரேட்டு கிடுகிடுன்னு ஏறுது. ஃபைனலாக சாராக்கு ஒரு கம்மல் ஷெரீனுக்கு ஒரு கம்மல் செலக்ட் பண்ணி உடனே அங்கேயே போட்டு விட்டோம். ஷெரீன் தான் கொஞ்சம் அழுதாங்க கம்மல் போடும்போது. அதை நாங்கள் வீடியோ எடுக்கல, ஏன்னா 2 பேரும் பாப்பா பிடிச்சிருந்தோம் அதனால. சாரா இரு அப்படியே அப்படியே காது காமிக்கிறப்பா நல்லா இருக்கா? வெளியிலேயும் நிறைய கலெக்ஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு 2-3 மாடல் தான் இருந்தது. மொத்தமாக ஒரு 4 மாடல் இருந்திருக்கும். அதில் 2 செலக்ட் பண்ணோம். பீஸ் ரேட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். அதனால் ஒரு 700 சம்திங் வந்துச்சு. 350 தான். கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கம்மல் தான் எடுத்திருந்தோம். அதனால தான் ஆமாம். சரி குட்டி கம்மல் கட்டிருங்க. மூஞ்சில் என்னப்பா காய விழுது. இந்த ஷெரீன் நடக்கிறங்கிற பேரில் ஸ்லாப்லலாம் இடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் இவங்களை பாதுகாக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தலையில் பாருங்கள் அங்கங்கே காயாயிடுது. நடக்கிறங்கிற பேரில் விழுந்துடுறாங்க. ஸ்லாப்லலாம் கொஞ்சம் இடிச்சுக்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க? இப்போ இருந்தே கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கள்ள முட்டை இல்லைங்க. அந்த அண்ணன் மேலே ஒரு அண்ணா கோவமாக இருப்பாங்க. திட்டுவாங்க. வச்சுக்கிட்டுமா இதில் நீ வச்சுக்கிறியா? இவனுக்கு பேக் தூக்குற வேலை தான் உன் பையனுக்கு. அந்த காலையில் வேற துணி வயல் அவ்வளோதான். இன்றைய பயணம் இனிதே முடிந்தது. அது ஆரம்பித்தது சாயங்காலம் ஆகிடுச்சு. அங்கங்கே போய் ஃபைனலி எங்களுக்கு ஹாப்பி தான். இந்த குட்டிஸெல்லாம் தூக்கிட்டு போனோம்னா கொஞ்சம் டயர்டாயிடுறோம். புதுசாக பக்கம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் அண்ட் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.